Okay, sir. So the first chapter in your book is going to be for ICSE 8. It is going to be rational numbers. Any idea about rational number? Sir, போன வருஷம் படிச்சிருக்கோம் சார். Rational, irrational. Rational, irrational. Okay. It comes under the category of number system. So number system has different types of numbers, starting from whole number. Whole number starts from 0. whole number starts from 0. Very good. And it goes till? It starts from 0 and it goes till? Infinity, sir. Very good. A natural number? 1 to infinity. Very good. A natural number starts from 1 and it goes till infinity. Adutha, integer. It Minus starts from infinity to minus infinity. minus infinity to minus infinity, yeah? Plus infinity. So whole number will be denoted by capital W and a natural number will be denoted by a capital N and integer will be denoted by capital Z. இங்க மட்டும் ஏன் I ல represent பண்றதுனா நம்ம irrational நம்பருக்கு அந்த I யூஸ் பண்ணிடுவோம். And whole number 0 ல இருந்து infinity வரைக்கும். Natural number 1 ல இருந்து infinity வரைக்கும். And integer minus infinity ல இருந்து plus infinity வரைக்கும். இது எல்லாமே one digit number. அதாவது 1 2 3 or -1 -2 -3. 0 க்கும் 1 க்கும் இல்ல 1 க்கும் 2 க்கும் நடுவுல நம்பர்ஸே இல்லையா? இருக்கா? இல்லையா? இருக்கு சார். இருக்கு சார். We have decimal number 0.1 0.2 இது எல்லாமே அதுக்குள்ள தான் இருக்கு. ஆனா டெசிமலா ரெப்ரசன்ட் பண்ணாம we can represent in terms of a fraction. அதெல்லாம் தான் எதுல வரும்னா rational numbers ன்னு சொல்லுவோம். So the rational number will be denoted by capital R. And you have a definition for a rational number. Let me just write it first, then I'll explain you. Any number which is of the form P divided by Q, where Q should not be equal to 0, is called a rational number. So I'll explain what is this definition. அப்ப ஏதோ ஒரு நம்பர் எடுத்துக்கோம், அது என்ன ஃபார்ம்ல இருக்குன்னா P by Q ன்னு இருக்குமா? இதுல இந்த P யும் Q யும் என்னது? Rational numbers. Alphabets. Usually we use alphabets for denoting Unknown value. unknown value. அதான் variable சொல்லுவோம், கரெக்ட்டா? Variables. அப்ப இந்த P யும் Q யும் variables. It can take any value, but one condition is இந்த Q ஓட வேல்யூ மட்டும் 0வா இருக்க கூடாதாம். ஏன்? 0வா இருந்துச்சுன்னா மேல இருக்கிறதுக்கு வந்து வேல்யூவே இருக்காது. அதுக்கு என்ன கான்செப்ட் நம்ம பார்க்கணும். இப்ப I'm going to divide 1 by 0 and 0 by 1. இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கா இல்ல ஒண்ணுதானா? Dividing a number by 0 or dividing 0 by a number. ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு சார். என்னது? ஓகே, இதோட வேல்யூ என்ன வரும், இதோட வேல்யூ என்ன வரும்னு சொல்லு. சார் 1 divided by 0 0 தான் சார். அதுவும் 0 தான் வரும் சார். any number multiplied or divided by 0. Okay. Multiplied வந்து 0 வரும். டிவிஷன்ல வேற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, சொல்லிடுறேன். 0 ஓட மீனிங் என்ன? ஆர் 0 ஓட வேல்யூ என்ன? nothing. அப்ப நத்திங்க்கு என்ன அர்த்தம்? ஒண்ணுமே இல்ல. ஒண்ணுமே இல்ல. நான் ஒண்ணுமே இல்ல. ஓகே, I'll change this number as 5 ன்னு வெச்சுப்போம். For your better understanding. அப்ப இல்லன்றத நான் 5ஆ பிரிச்சா என்ன வரும்? ஒண்ணுமே இல்லையே. 5ஆ பிரிச்சா ஒண்ணுமே இருக்காது சார். இப்ப one chocolate I have, I'm dividing it as 2. What will I have? 1 by 2 1 by 2, கரெக்ட்டா? ஆமா சார். என்கிட்ட ஒண்ணுமே இல்ல, அது நான் 5ஆ பிரிச்சா ஒண்ணுமே இல்ல, கரெக்ட்டா? எஸ் சார். இப்ப என்கிட்ட ஏதோ இருக்கு, அதை நான் ஒண்ணுமே இல்லாததா பிரிக்கணும். எவ்வளவா பிரிக்கலாம்? என்கிட்ட ஏதோ இருக்கு, அது நான் ஒண்ணுமே இல்லாததா பிரிக்கணும். Again I'll give you a relation, ஒரு எக்ஸாம்பிள். ஒரு சாக்லேட் இருக்கு, இல்ல ஒரு சாக்லேட் இருக்கு, அத நம்ம ரெண்டு பேருக்குள்ள பிரிச்சோம்னா each will get
1/2 1/2 மூணு பேருக்குள்ள பிரிக்கணும்னா அது எத்தனையா பிரிக்கணும் முதல்ல? 3 பிரிக்கணும். 3. அப்ப ஒன்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் எவ்வளவு கிடைக்கும்? ஒரு சாக்லேட் உங்களுக்கு கொண்டாடுறோம். இட்ஸ் வெரி சிம்பிள். 1/4 3 பிரிக்கிறோம், ஒவ்வொருத்தவங்களுக்கும் அதுல ஒரு பார்ட் தரணும். எல்லாத்தையும் ஆட் பண்ண எனக்கு என்ன வரும்? 1/3 plus 1/3 plus 1/3 3/3. சாரி, டினாமினேட்டர் ஆட் பண்ணுவாங்க. சாரி சார். அப்ப 3/3 which is equal to 1. இதுதான் the full part of a chocolate. அப்ப ஒரு சாக்லேட்டை நான் 3 பிரிச்சனா each will get 1/3 1/3 1/3. கரெக்ட்டா? 5 பிரிச்சனா each will get 1/5 1/5 1/5 5 பிரிச்சா. ஓகேவா? இப்போ நான் கொடுக்கிற क्वेश्चन என்னன்னா, ஒரு சாக்லேட்டை கொடுத்துட்டேன், அது ஒண்ணும் இல்லாம பிரி. உன்னால அது எத்தனை பீசஸ் ஆக்க முடியும்னா, உன்னால அது ஒரு இன்ஃபினிட்டி பீஸ் ஆக்க முடியுமா? குட்டி குட்டியா குட்டி குட்டியா குட்டி குட்டியா. அப்ப ஒண்ணுமே இல்லாததை நான் ஏதாவது டிவைட் பண்றேன்னா ஒண்ணுமே இருக்காது. ஏதோ இருக்கிறத நான் ஒண்ணும் இல்லாம டிவைட் பண்றேன்னா what will be the answer? Very good. Infinity. இப்ப டிஃபரன்ஸ் புரிஞ்சுச்சா? Yes, So now I will make it as a statement. A number divided by 0, infinity. 0 divided by a number 0. ஓகேவா? அப்ப இப்ப புரிஞ்சுச்சா எனக்கு ஏன் டினாமினேட்டருக்கு 0 வரக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னு? ஓகே சார். அது ஒரு வேல்யூவா இல்லாம அது வந்து ஒரு இன்ஃபினிட்டி வேல்யூக்கு போய்டும். ஓகே? ஓகே. ஓகேடா. So the rational number should be of the form p by q where q should not be equal to 0. அப்ப அது நம்ம rational number சொல்லிடுவோம். I can give example 1/2 2/3 4/5. Even I'm taking a number 7. 7 rational number. 7 rational number. Yes sir. Rational number. 1 minute, he is joining. Okay, 7 is a rational number. ஏன்? நம்ம கண்டிஷன் என்னன்னா p by q ன்னு இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். Correct? Yes sir. Yes, Sarvesh will continue. என்னன்னா 7 அது ரேஷனல் நம்பரா இல்லையா? சார் இல்ல சார், இட்ஸ் irrational number. ஏன்னா அங்க நத்திங் சார், அதனால இன்ஃபினிட்டி. ஏன் நத்திங் சார்? 7 கீழ டினாமினேட்டர் எதுவுமே இல்லையே. எதுவுமே இல்லைன்னா என்ன இருக்கிறதா அர்த்தம்? 0. எதுவுமே இல்லைன்னா 0 இருக்கிறதா அர்த்தம்? 1. சாரி சார், இட்ஸ் ரேஷனல் 1. அப்ப 7 ஒரு நம்பர் இருந்தாலும் 7/1 ன்னு அர்த்தம். இங்க எனக்கு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு, எனக்கு q ஓட வேல்யூ 0வா இல்ல. கரெக்ட்டா? எஸ் சார். இப்போ நான் 0 எடுத்துக்கிறேன். 0 ரேஷனல் நம்பரா? நோ சார். இல்லையா? இங்க டினாமினேட்டர் இருக்கா? இல்ல சார். டினாமினேட்டர் இல்ல. அப்ப இல்லனா என்ன இருக்கிறது அர்த்தம்? 1. சார் 1 சார் 1 சார். இப்ப இது என் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா? பண்ணுது சார். It should be of the form p by q. ஆமா, p by q. என் கண்டிஷன் என்ன? டினாமினேட்டர் 0வா இருக்க கூடாது. டினாமினேட்டர் 0வா இருக்கா? இல்ல சார். இதுவும் ரேஷனல் நம்பர் தான். ஓகே? ஓகே சார், புரிஞ்சுச்சு. ஓகேடா, இதை எழுதிக்கோ. ஓகே சார், 2 மினிட்ஸ் சார். ஓகே.
சார் எனக்கு ஒரு டவுட். இந்த சொல்லுப்பா. இந்த ஐடி இல்லாம நான் இன்னொரு போன்ல வந்து நான் ஸ்கூல் ஐடி வச்சிருக்கலாம்ல? அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல? நாட் a problem டா. ஓகே சார். Finished, sir. Completed? Okay. So, இப்போ rational numbers-னா என்னன்னு பார்த்தாச்சு. So, a rational number is just a fraction. அந்த fractionல ஒரே ஒரு condition என்னன்னா என் denominator 0-வா இருக்கக்கூடாது. Now we have various properties in it. So, in last year we would have learned the same properties for integers. அதே தான் இப்போ rational numbers-க்கு பார்ப்போம். The first one, closure. What is closure property? Sir, okay, and the word meaning. Closed இருக்குனா அது உள்ள இருக்கிறத விட்டு வெளியில வராது, கரெக்ட்டா? Yes sir. The same thing. I'm going to take a rational number 1/2 ஒரு rational number. Yes sir. 3/2 ஒரு rational number. Yes sir. Okay, 1/2 is a rational number, 3/2 is a rational number. I'm going to add both the numbers. I'm getting it as 4/2, correct? Since they are like fraction, I can add it directly. Now 4/2 is also again a rational number, correct? ஆமா சார். அப்ப ரெண்டு rational number நான் ஆட் பண்ணி எனக்கு வர சொல்யூஷனும் ஒரு rational number இருக்குதுன்னா closure property is satisfied. ஓகேவா? ஒரு டைப் ஆஃப் நம்பர் சிஸ்டம்ல ரெண்டு நம்பர் எடுத்துக்கிறோம். அது ஆட், சப்ட்ராக்ட், மல்டிப்ளை, டிவைட். இன்டிஜர்ஸ்ல வந்து ரெண்டு இன்டிஜரை மல்டிப்ளை அதாவது ஆட் ஆர் சப்ட்ராக்ட் பண்ணா அதுவும் ஒரு இன்டிஜரா இருக்கணும். அவ்வளவுதான். தட் இஸ் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? தி நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி செகண்ட் ஒன். ஏய் டோன்ட் வரி, நீ மிஸ் பண்ணது நான் அந்த ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஐ வில் அப்லோட் இட் அண்ட் கிவ் யூ. ஓகேவா? இதுக்கு முன்னாடி நடந்தது. தென் செகண்ட் ஒன், commutative. What is the meaning of this word commutative or property என்ன சொல்லுது? m into n is equal to n into m. Very good. So I'm going to add two rational number. இதை கூட எடுத்துக்கலாம். or 2/2. நான் 1/2வையும் 2/2வையும் ஆட் பண்றது 2/2வையும் 1/2வையும் ஆட் பண்றதுக்கு ஈக்குவலா இருக்குமா? இருக்கும் சார். So 1/2 plus 2/2 is 3/2 and 2/2 plus 1/2 is again 3/2. அப்ப closure commutative property is satisfying for addition. இது எல்லாத்துக்கும் வருமானா இட்ஸ் a question mark. இப்போ அதே மல்டிப்ளிகேஷன் எடுக்கலாம். டிவிஷன் வரும்போது 1/2 divided by 2/2. டிவிஷன் ஆஃப் fraction, do you know? இந்த மாதிரி fractionல டிவிஷன் பண்ணா நம்ம டினாமினேட்டர் என்ன பண்ணுவோம்? தலைகீழ மாத்திடுவோம். உனக்கு fractionல டிவிஷன் ஒரு கான்செப்டே கிடையாது. அப்ப என்ன பண்ணுவோம்னா டினாமினேட்டர்ல இருக்க ஃபிராக்ஷனை ரெசிப்ரோகேட் பண்ணி என் டிவிஷன் ப்ராசஸ் நான் மல்டிப்ளிகேஷன் ஆகிடுவேன். 1/2 into 2/2 இருக்கு. அதை நான் ரெசிப்ரோகேட் பண்ணாலும் அதாவது டினாமினேட்டர் நியூமரேட்டர் மாத்தினாலும் again it is 2/2 into 2/2 which is 1/2 into 2/2 which is 2/4. மல்டிப்ளிகேஷன் வரும்போது நியூமரேட்டரி மல்டிப்ளை பண்ணும், டினாமினேட்டரி மல்டிப்ளை பண்ணும். இப்ப இதுவே அதுக்கு ரெசிப்ரோகேட் பண்ணா 2/2 divided by 1/2. அதாவது இது a by b, இது b by a. சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு பார்க்கலாம். Now 2/2 will be as such. இந்த 1/2 அதை நான் ரெசிப்ரோகேட் பண்ணுவேன் which is 2/1. இப்போ இதோட சொல்யூஷன் என்ன? 2 2s are 4. 2/1 and 2 into 1 is 2. இப்போ 2/4 இங்க 4/2 ரெண்டு ஒண்ணாவே வந்திருக்கு வரல. அப்ப commutative property is not getting satisfied for division. புரிஞ்சுதா? மல்டிப்ளிகேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும் தானே சார்? மல்டிப்ளிகேஷனுக்காகும் 1/2 into 2/2 is equal to 2/2 into 1/2. எப்படி மாத்தி பண்ணாலும் எனக்கு ஆன்சர் அதே தான வரும்.
சப்ராக்ஷனுக்கு பாரு 1/2 minus 2/2 2/2 minus 1/2 இங்க நெகட்டிவா வரும், இங்க பாசிட்டிவா வரும். அப்ப அடிஷனுக்கும் மல்டிப்ளிகேஷனுக்கும் சாட்டிஸ்ஃபை ஆகும், சப்ட்ராக்ஷனுக்கும் டிவிஷனுக்கும் சாட்டிஸ்ஃபை ஆகாது. அப்பனா ஒரு டவுட் சார் எனக்கு. ரிப்பீட்டேஷன் ஆஃப் அடிஷன் வந்து மல்டிப்ளிகேஷன், அதனால அதுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. ரிப்பீட்டேஷன் ஆஃப் டிவிஷன் சப்ட்ராக்ஷன் வந்து டிவிஷன், அதனால அது ஆகல. சோ சப்ட்ராக்ஷனுக்கு டிவிஷனுக்கு ஆகல, அவ்வளவுதான். அதாவது சப்ட்ராக்ஷன் டிவிஷன் நீ தனியா பார்க்க வேணாம், ரெண்டும் ஒண்ணுன்றது தான் நீ சொன்ன ஸ்டேட்மெண்ட். திரும்ப திரும்ப சப்ட்ராக்ட் பண்றது தான் டிவிஷன். ஓகேவா? அப்ப சப்ட்ராக்ஷனுக்கு ஆகலன்னா ஆட்டோமேட்டிக்கா டிவிஷனுக்கு ஆகாது, அடிஷனுக்கு ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா மல்டிப்ளிகேஷனுக்கு ஆயிடும். ஓகேவா? The third property, associative. Meaning of the word itself will convey what is the property. சார் இது வந்து a into b bracketலess bracketலாம் போட்டு வரும் சார், அதான் நினைக்கிறேன். ஓகே, I'll tell you. Associate னா ஒன்னு சேர்க்கிறதுன்னு அர்த்தம். இங்க நான் 3 நம்பர்ஸ் கன்சிடர் பண்ணிப்பேன். 2 நம்பரை ஆட் பண்ணி வர ரிசல்ட்டை நான் தேர்ட் நம்பர் கூட ஆட் பண்றது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா, கடைசி 2 நம்பரை ஆட் பண்ணி அது தேர்ட் நம்பர், அதாவது ஃபர்ஸ்ட் நம்பர் கூட ஆட் பண்றதுக்கு ஈக்குவலா இருக்கும். இங்க நான் என்னன்னா ஃபர்ஸ்ட் 2 நம்பர் ஆட் பண்ணி தேர்ட் நம்பர் கூட ஆட் பண்ணிருக்கேன், அது எதுக்கு ஈக்குவல்? லாஸ்ட் 2 நம்பர் ஆட் பண்ணி ஃபர்ஸ்ட் நம்பர் கூட ஆட் பண்றதுக்கு ஈக்குவல். வில் வெரிஃபை இட் வித் தி கண்டிஷன். 1/2 2/2 ஆட் பண்ணி 3/2 கூட நான் அதை சால்வ் பண்றது, 1/2 வெளியில வச்சுட்டு 2/2 3/2 ஆட் பண்ணி 1/2 சால்வ் பண்றதுக்கு ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பிராக்கெட் குள்ள இருக்கிறத பண்ணிடணும். 1/2 plus 2/2 3/2. Very good. The denominators are equal. I can add the numerators. Plus வெளியில இருக்கு 3/2. And similarly இந்த 1/2 அப்படியே வச்சுக்கேன். Plus 2/2 plus 3/2 5/2. 5/2. Very good. இப்ப again the denominators are equal. 6/2 6/2. 6/2. அப்ப associative property holds for addition of rational numbers. ஓகேவா? உனக்கு இந்த ப்ராப்பர்ட்டி மல்டிப்ளிகேஷனுக்கு ஆகும் சார். ஆகும். கரெக்ட், வெரி குட். சோ ப்ராப்பர்ட்டி சப்ட்ராக்ஷனுக்கு ஆகாது சார். சப்ட்ராக்ஷனுக்கு ஆகும், பார்க்கலாம். அதே 1/2 எடுத்துக்கோ. -2/2 plus 3/2, I'm sorry, -3/2 is equal to 1/2 minus of 2/2 minus of 3/2. 1/2 minus 2/2 is -1/2. இது -3/2. That is equal to 1/2. This plus 2/2 minus 3/2 is -1/2. So -1/2 இங்க வெளியில ஒண்ணு, அப்ப +1/2. இப்ப இத சால்வ் பண்ணா -1/2 minus 3/2 is -4/2. and இது 1/2 plus 1/2 is 2/2. ரெண்டு ஈக்குவல்னா ஈக்குவல் இல்ல, அப்ப சப்ட்ராக்ஷன் ஆகலனா ஆட்டோமேட்டிக்கா இன்னொன்னு எதுக்கு ஆகாது? டிவிஷனுக்கும் ஆகாது. வெரி குட். சோ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா அதோட ஜெனரல் ஃபார்ம் எப்படி இருக்குன்னா a plus b plus c should be equal to a plus b plus c. இப்போ இந்த மூணு ஓகேவா? க்ளோஷர் ப்ராப்பர்ட்டினா ஒரு ரேஷனல் நம்பரையும் இன்னொரு ரேஷனல் நம்பரையும் ஆட் பண்ணா வர்றதும் ஒரு ரேஷனல் நம்பரா இருந்தா எனக்கு க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை. காம்யூட்டேட்டிவ் கொடுத்திருக்க 2 நம்பர் நான் இன்டர்சேஞ்ச் பண்ணி ரீஅரேஞ்ச் பண்ணி சால்வ் பண்ணாலும் அதே வேல்யூ வருதுன்னா காம்யூட்டேட்டிவ் இஸ் சாட்டிஸ்ஃபை. அசோசியேட்டிவ்ல 3 நம்பர்ல ஃபர்ஸ்ட் 2 கம்பைன் பண்ணி தேர்ட் கூட ஆட் பண்றது, கடைசி 2 கம்பைன் பண்ணி ஃபர்ஸ்ட் கூட ஆட் பண்றதுக்கு ஈக்குவலா இருந்தா இட் இஸ் கெட்டிங் சாட்டிஸ்ஃபைட். அண்ட் ஃபோர்த் ஒன் distributive. Word itself will say distributive. It distributes the value. Distributes the value. Very good. அப்ப இதோட ஜெனரல் ஃபார்ம் கொடுத்துறேன். ஒரு நம்பரை 2 நம்பர் ஆட் பண்ணி வர ரிசல்ட் கூட மல்டிப்ளை பண்றது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா அந்த 2 நம்பரையும் இண்டிவிஜுவலா மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிக்கிறதுக்கு ஈக்குவலா இருக்கும். சிம்பிளா சொல்றேன், ஆட் பண்ணி மல்டிப்ளை பண்றது மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்றதுக்கு ஈக்குவலா இருக்கும். புரிஞ்சுச்சா? ஓகே சார். ஒரு எக்ஸாம்பிள் தரேன். 1/2 into 2/2 plus 3/2. இது 1/2 into 2/2 and இது 1/2 into 3/2. So 1/2 அப்படியே வச்சுக்கலாம். 2/2 plus 3/2 5/2. 1/2 into 2 I mean numerator into numerator, denominator into denominator. அப்ப 2/4 இங்க வந்துருச்சு plus இங்க 3/4 வந்துருச்சு. இப்ப 1 into 5 is 5 and 2 into 2 is 4. இங்க 2 plus 3 5,
5/4 ரெண்டுத்துலயுமே 5/4 வந்துருச்சா? Yes, Yes, sir. sir. So distributive property holds for the multiplication of rational numbers. இது fourth property. இது வரைக்கும் இருக்கிறதுல ஏதாவது டவுட் இருக்கா? No, sir. No, sir. இதே மாதிரி தான் நம்ம போன வருஷம் படிச்ச ஐடென்டிட்டி, additive identity, additive inverse, multiplicative identity, multiplicative inverse. ஞாபகம் இருக்கா? No, sir. அது okay, Inverse again வந்து tell you. 0 தானே? இன்வர்ஸ் இல்ல ஐடென்டிட்டி வரும், நான் சொல்றேன். இதை மட்டும் எழுதிக்கோ, நம்ம அந்த பார்ட் பார்த்துடலாம். இப்ப சொன்ன இந்த நாலுத்துலயுமே இது டவுட் இல்ல? No, Sir, no, sir. Sir, இதுக்கு முன்னாடி என்ன sir எழுதுறீங்க? Just I told you, told him what is a rational number. A rational number, it is also a number system. அதுக்கு ஒரு definition இருக்கு. It should be of the form p/q. p Sir, நான் divided by image q. Okay, p divided by q ன்ற ஃபார்மட்ல தான் இருக்கும். p யும் q என்னன்னா வேரியபிள் வேல்யூஸ் எடுத்துக்கணும். ஒரே கண்டிஷன் என்னன்னா q 0வா இருக்க கூடாது. அதாவது டினாமினேட்டர் 0வா இருக்க கூடாது. ரீசன் என்னன்னா I'm going to divide a number 3 by 0, 0 by 3. இது ரெண்டுத்துக்கு என்ன வேல்யூ வரும்? 0, sir. ரெண்டுத்துக்குமே 0 தான் வருமா? Okay, there we have to go for the concept of 0. 0 னா என்ன? Nothing. Nothing னா மீனிங்? Sir, ஒண்ணுமே இல்ல. அது கூட ஒண்ணுமே ஏதோ இல்ல. ஒரு நம்பர் போட்டா வேல்யூ இருக்கும். ஒண்ணுமே இல்ல, ஓகேவா? ஒண்ணுமே இல்ல. அத நான் மூணா பிரிச்சா என்ன இருக்கும்? ஒண்ணுமே இல்ல. 0. என்னமோ இருக்கு. அத நான் ஒண்ணுமே இல்லாம பிரிக்கணும்னா எத்தனை வாட்டி பிரிக்கலாம்? 0. ஒரு சாக்லேட் இருக்கு, அது மூணா பிரிக்கணும் நம்ம 3 பேருக்கும். Each one will get how much? 1. Each one will get one chocolate. No, sir. 1/3. 1/3, 1/3, 1/3. 5 பேருக்கு பிரிக்கணும். 1/5. அப்ப ஒண்ணுமே இல்லாம நான் பிரிக்கணும்னா எவ்வளவு பீசஸா நீ பிரிக்க முடியும்? Infinite. அப்ப இதோட வேல்யூ இன்ஃபைனிட்டி. புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சு சார். அப்ப இது என்ன ஆகும்னா டினாமினேட்டர் 0 ஆச்சுன்னா இன்ஃபினிட்டி ஆயிடும். அது என்ன நம்பர்னே தெரியாது. அதனாலதான் ஒரே கண்டிஷன், டினாமினேட்டர் மட்டும் 0 ஆகக்கூடாதுப்பா. அடுத்து ஒண்ணு வரும், 0 ஒரு ரேஷனல் நம்பரா? எஸ் ஆர் நோ? தெரியல சார். ஓகே, இங்க எனக்கு டினாமினேட்டர் தான் இருக்கா? நோ சார். டினாமினேட்டர் இல்லைன்னா என்ன இருக்கிறதா அர்த்தம்? 1. இப்ப என் கண்டிஷன் என்ன? p/q. ஆமா, p/q. q ஓட வேல்யூ 0வா இருக்கு? இல்ல சார். அப்ப இதுவும் ரேஷனல் நம்பர் தான். ஓகேவா? ஓகே சார். 5ன்ற ஒரு நம்பர் தராங்க, வெறும் 5 தான் இருக்கு, டினாமினேட்டரே இல்ல. டினாமினேட்டர் இல்லைன்னா 1 இருக்கிறதா அர்த்தம். அகைன் p/q, q 0வா இல்ல, இதுவும் ரேஷனல் நம்பர் தான். புரிஞ்சுச்சா? ஓகே சார். Okay, that's what we discussed. Okay, இது எழுதிக்கோங்க. We'll go for the next one. முடிச்சாச்சாப்பா? எஸ் சார். Yes, sir. Yes, sir. Okay. The next concept, identity, and this is going to be inverse. அதுல ரெண்டு டைப்ஸ் இருக்கு. ஒன்னு additive and second one multiplicative. அதே மாதிரி இங்கேயும் additive and second one multiplicative. So identity, அந்த வேர்டே என்ன மீன் பண்ணுது? Identity, identical twins. Identical Same. twins எப்படி இருப்பாங்க?
சேம். வெரி குட். the word keyword is same. இப்போ நான் ஒரு நம்பர் எடுத்துக்கேன். இங்க என்ன எடுக்கணும்னா என் கண்டிஷன் ரேஷனல் நம்பர். 1/2 is a rational number. 1/2 கூட நான் என்ன ஆட் பண்ணா 1/2வே வரும். 0. வெரி குட். அப்ப additive identity of any number what it is? 0. அப்ப நான் ஒரு ஜெனரல் ஃபார்மட் கொடுத்துடலாம். a by b has to be added with 0 to get a by b. கரெக்டா? இது Yes, ஜெனரல் ஃபார்மட். அடுத்த கண்டிஷன் மல்டிப்ளிகேஷனுக்கு போறோம். அதே நம்பரே எடுத்துக்கலாம். 1/2 கூட நான் என்ன மல்டிப்ளை பண்ணா 1/2வே கிடைக்கும்? 1. வெரி குட். அப்போ ஜெனரல் ஃபார்மட் எடுத்துப்பேன். a by b கூட 1 மல்டிப்ளை பண்ணா a by b ஏ கிடைக்கும். ரெண்டு பேருக்கும் புரிஞ்சுதா? சார் எஸ். சர்வேஷ் இருக்கானே. அமைதியா இருக்காரு. சார் மியூட்ல இருந்துட்டு கத்திட்டு கிடக்குறேன் சார். சாரி சார். ஓகே ஓகே ஃபைன். the next one inverse. inverse ஓட மீனிங் என்ன வரும்? சார் எது கூட ஆட் பண்ணுவார்? எது கூட ஆட் சேம்ன்ற மாதிரி நீ ஆப்போசிட்னு வெச்சுக்கலாம். இப்போ என்னன்னா அதே கண்டிஷன் எடுத்துக்கலாம். 1/2 கூட இங்க என்ன கண்டிஷன்னா இங்க எனக்கு என்ன சொல்யூஷனா வந்துச்சோ எது நான் ஆன்சர்னு கண்டுபிடிச்சனோ அதான் எனக்கு இங்க ரிசல்ட்டா வரணும். அப்ப நான் 1/2 கூட என்ன ஆட் பண்ணா 0 கிடைக்கும். 0. 1/2 கூட நான் 0 ஆட் பண்ணா 1/2 தான் கிடைக்கும். -1/2. -1/2. நெகட்டிவ் ஆஃப் தட் நம்பர். -1/2 கூட நான் என்ன ஆட் பண்ணா எனக்கு 0 கிடைக்கும். 1/2. +1/2. ஓகேவா? So general format I can give like a by b plus minus of a by b is equal to 0. Correct? Yes sir. அதே மாதிரி இப்ப இங்க 1/2 எடுத்துக்கிட்டேன். what has to be multiplied with 1/2 இங்க எனக்கு என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சனோ அதான் எனக்கு அங்க ரிசல்ட்டா வரணும். to get 1. 0 இல்ல 1/2 கூட நான் என்ன மல்டிப்ளை பண்ணா எனக்கு 1 கிடைக்கும். 1/2. 1/2 கூட 1/2 மல்டிப்ளை பண்ணா எனக்கு 1/4 தானே கிடைக்கும். 1 2/1. அதோட ரெசிப்ரோக்கல். இப்போ எனக்கு என்ன ஆகும்? 2 கேன்சல் ஆயிடும். 1 மட்டும் இருக்கும். புரிஞ்சுதா? அப்ப இங்க நான் என்ன ஜெனரல் ஃபார்மட் கொடுக்கலாம்னா a by b has to be multiplied by b by a to get 1. அப்படியே கொடுத்திருக்க நம்பர் ரெசிப்ரோகேட் பண்ணும். ஓகேவா? இப்போ எனக்கு ஒருவேளை 2/1 கொடுத்திருந்தாங்கன்னா நான் என்ன எழுதிருப்பேன்? 2/1 கூட என்ன மல்டிப்ளை பண்ணா எனக்கு 1 கிடைக்கும்? 1/2. That's all. Yes, you can take it out. Sir. Finished, sir. Okay, pa. So now we have discussed about the different properties in rational number. இப்போ operations on rational number பார்க்கலாம். The first one, addition or subtraction சேர்த்து கூட எடுத்துக்கலாம். Addition subtraction வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? Multiplication division வரும்போது என்ன பண்ணுவோம்? When I'm going to add two rational numbers, first நான் என்ன பண்ணணும்? எதை வெரிஃபை பண்ணணும்? ரேஷனல் நம்பரை வெரிஃபை பண்ணணும்.
ஓகே, ரெண்டு ரேஷனல் நம்பர் தான். டினாமினேட்டர் 0ல p/qல இருக்கு. அப்புறம் நான் ரெண்டையும் ஆட் பண்ண போறேன். இது நார்மல் ஃபிராக்ஷன் மாதிரி தான். என்ன மாதிரி ஃபிராக்ஷன் மட்டும் தான் ஆட் டினாமினேட்டர் சேமா இருக்கான்னு பார்க்கணும். அப்ப இது ரெண்டும் அன்லைக் ஃபிராக்ஷன்ஸ். அப்ப இது டினாமினேட்டர் சேமா இல்ல. சோ ஃபர்ஸ்ட் we have to see இது கூட நான் ஏதாவது மல்டிப்ளை பண்ணா இது கிடைக்குமா? எஸ் சார், 2 into 2. அப்ப நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன்னா 1/2 கூட into 2 into 2. When I'm going to multiply something in the denominator, the same has to be multiplied in the numerator. இங்க 4 already இருக்கு. I'll have it as such. Now 1/2, I mean 1 into 2 is 2 and 2 into 2 is 4 plus 3/4. 5/4. இப்ப நான் பாக்கும்போது ரெண்டுமே like fractions. I can add it. 5/4. The same thing for subtraction also. 1/2 minus 3/4 னு இருக்குனா I'll make it as a like fraction. So 2/4 ஆயிடும் minus 3/4 ஆயிடும். Now I'm having plus 2/4 and minus 3/4. Different sign, what should I do? Minus 1/4. Same sign, I'll add and put the same sign. Different sign? ஐயோ. இது அந்த கீவேர்ட் மாதிரி நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். Subtract and put the same sign. Same sign எப்படி சொல்றீங்க? அதாவது ரெண்டு சைன் இருக்கு. அந்த சைன் போடுவேன். ஏன் minus 1/4 னு சொன்னேன்? Subtract and put the larger number sign. Very good. Subtract and put the sign of the larger number. அப்ப 2/4, 3/4. ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ண எனக்கு ஆன்சர் 1/4 னு தெரியும். இது பெருசு, அதோட சைன் மைனஸ், so minus 1/4. ஓகேவா? This is for addition and subtraction. When it comes for multiplication and division, சொல்லுப்பா. அந்த -3 இப்ப வந்து அந்த மைனஸ் சைன் வந்து இப்ப 2 கிட்ட இருந்துச்சுன்னா அப்ப ஆன்சர் வந்து +1/4 சார். ஆமாப்பா. ஓகே சார். எனக்கு வேற வேற சைன் இருக்கும்போதே சப்ட்ராக்ட் பண்ணிடுவேன். பண்ணிட்டு எது பெரிய நம்பர் கண்டுபிடிப்பேன். அதோட சைன் என்ன அது அப்படியே போட்டுருவேன். ஓகேவா? When it comes to multiplication and division, 1/2 into 3/4. இங்க என்ன ஒரு விஷயம் இதுக்கு டிஃபரன்ஸ்னா, இங்க லைக் ஃபிராக்ஷனா அன்லைக் ஃபிராக்ஷனா எதையுமே நான் பார்க்க வேணாம். நியூமரேட்டர் into numerator, denominator into denominator. 1 into 3, 3. 2 into 4, 8. அவ்வளவுதான் ஆன்சர். கேன்சலிங்லாம் பண்ண வேணாமா சார்? கேன்சல் பண்ண முடிஞ்சா பண்ணலாம். இங்க எதுவுமே கேன்சல் பண்ண முடியாது. ஓகேவா? And one more thing, I'm having it as minus 1/2 into 3/4. இப்ப ஆன்சர் என்னவா வரும்? அதேதான் சார், 3/8 தான். 3/8 தான வருமா? அப்ப இந்த மைனஸ் எங்க? சார் மல்டிப்ளை கொடுத்தா லார்ஜர் சைன். லார்ஜர் சைன்ல இங்க கிடையாது. லார்ஜர் சைன் உனக்கு சப்ட்ராக்ஷன்ல மட்டும் தான். So that's why the property is when you're going to multiply two positive numbers, answer will also be Positive. when I'm going to multiply two negative numbers. Positive. When I'm going to multiply a positive number and a negative number. Negative. இந்த ஓகே இந்த ப்ராப்பர்ட்டி ஓகே சார். பாசிட்டிவ் நம்பர். அப்ப இது என்ன கன்வே பண்ணுதுன்னா, same sign. I'm going to multiply same sign, always positive. I'm going to multiply different sign, always negative. Negative. இங்க எனக்கு ரெண்டுமே டிஃபரண்ட் சைன். இது பிளஸ், இது மைனஸ், இது பிளஸ். வேற வேற சைன் மல்டிப்ளை பண்ணா நெகட்டிவா தான் இருக்கும். ஓகேவா? Yes, you can take it up. So we have seen what is arithmetic operations on rational numbers.
சார் அந்த மல்டிப்ளிகேஷன் ஃபார்முலாஸ் டேக் டவுன் பண்ணிக்கீங்க சார். அது எடுத்துக்கோப்பா, ரெஃபரன்ஸ்க்கு தேவைப்படும். இதே தான் அப்படியே டிவிஷனுக்குமே வரும். when you're going to have for division, when I'm going to divide two positive numbers, my result also will be positive. When I'm going to divide two negative numbers, my result also will be positive. அதே நான் சைனை மாத்தி பண்ண போறேன், பிளஸ் அண்ட் மைனஸ், ஆட்டோமேட்டிக்லி இட் இஸ் மைனஸ். மைனஸ் அண்ட் பிளஸ், இட் இஸ் ஆட்டோமேட்டிக்லி மைனஸ். ரெண்டுத்துக்குமே ஒண்ணுதான். ஓகே, சோ தி நெக்ஸ்ட் திங், இப்போ வரைக்கும் நம்ம என்னன்னா அடுத்து சொல்லுப்பா சார். இப்போ நீங்க ஹோம்வொர்க் வந்து அந்த சேனல்ல சென்ட் பண்ணுவீங்களா சார்? ஹோம்வொர்க் வந்து சேனல்ல போஸ்ட் பண்றேன். நீ எனக்கு ஆன்சரை மட்டும் பிடிஎஃப் ஃபைல் நீ எக்ஸாம்ல பண்ற மாதிரி எனக்கு திரும்பி அனுப்பிடணும். ஓகே, I'll correct and send you later. Okay, என்னப்பா? What is a rational number? Then properties of rational number பார்த்தோம். Closure, associative, distributive, commutative and identity, inverse. இதெல்லாம் பார்த்தோம். The next one is addition and subtraction. Like fraction மாத்திட்டு தான் solve பண்ணணும். Add na, when it is going to be same sign, add and put the same sign. Different sign, subtract and put the sign of the larger number. When it comes to multiplication and division, no need to worry about whether it is going to be like fraction or unlike fraction. Direct away போட போறோம். Numerator into numerator, denominator into denominator. And one more thing is, when both the numbers are positive, always positive. அப்ப நம்ம என்ன கன்க்ளூஷன் வந்துறானா, same sign always positive, different sign always negative. Division of rational number ஒன்னு இல்லவே இல்ல. When I'm going to have a sum like 2/4 divided by 3/5, இந்த division என்ன பண்ணுவேன்னா, denominator has to be reciprocated. Reciprocate பண்ணி அதனா multiplication. I'll make it like 2/4 into 3/5 வந்து 5/3 ஆயிடும். இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? நோ சார். ஓகே தான். சோ இத தாண்டி உனக்கு இன்னும் இந்த சாப்டர்ல என்ன இருக்குன்னா, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் a rational number in a number line. ஒரு ரேஷனல் நம்பர் இப்ப 1 ரெப்ரசென்ட் பண்ணுன்னு சொன்னா 0க்கும் 2க்கும் நடுவுல 1 இருக்குன்னு ரெப்ரசென்ட் பண்ணிடலாம். ஒரு ரேஷனல் நம்பர் அந்த மாதிரி நம்பர் லைன்ல எப்படி ரெப்ரசென்ட் பண்ணும்? 1 இருக்கு. அண்ட் செகண்ட் திங், இப்ப இருக்க அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன்லயே ஒரு வேர்ட் ப்ராப்ளம் கேட்டா எப்படி போடணும்? வில் ஜஸ்ட் டிஸ்கஸ் ஒன் இன் தட் கேஸ். நவ வாட் ஹேஸ் டு பி added with 5/7 to get 14/49. இப்ப இந்த क्वेश्चनோட மீனிங் என்னன்னு சொல்லு. What has to be 5/7 to get sir 5/7 கூட ஏதாவது ஒரு நம்பர் ஆட் பண்ணா 10/49 கிடைக்குது. எந்த நம்பர் ஆட் பண்ணா 14/49 கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? எந்த நம்பர்ன்றதை தான் நம்ம இப்ப கண்டுபிடிக்கணும். சோ அந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணா எனக்கு என்ன வேணும்? sum is going to be 14/49. கரெக்ட்டா? 14/4. அதுல one number is given. One number is 5/7. அப்ப அதர் நம்பர் என்னது? தெரியாது. X. Very good. So we'll assume a variable x. அப்ப 5/7 ஐயும் x ஐயும் நான் ஆட் பண்ணா எனக்கு வர ஆன்சர் தான் 14/49. அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணுவோம்? சார் 5/7 வந்து அந்தாண்ட சைடு எடுத்துட்டு போணும் சார். 14/7 we use a term like இது அங்க போச்சுனா ஓகேவா? ஆனா அதோட லிட்டரல் மீனிங் அது கிடையாது. எனக்கு இங்க நான் எதுக்காக இத பண்ண போறேன்? இங்க என்ன கண்டுபிடிக்க போறேன்? x வந்து x ஓட வேல்யூ எனக்கு வேணும். எனக்கு x மட்டும் தான் வேணும். கூட எனக்கு என்ன இருக்கு? பிளஸ் x மட்டும் தான் வேணும். எனக்கு கூட x கூட என்ன இருக்கு? இந்த சைடு x கூட என்ன இருக்கு? புரியுதா? சார் எனக்கு x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறது தான் ஸ்டெப். எனக்கு x மட்டும் தான் வேணும். x கூட இங்க என்ன இருக்கு? x கூட ஒரு பிளஸ் இருக்கு சார்.
என்ன நம்பர் இருக்கு x கூட எக்ஸ்ட்ரா எனக்கு தேவையில்லாம? எனக்கு x மட்டும் தான் இங்க வேணும். x ஓட வேல்யூ தான் நான் கண்டுபிடிக்க போறேன். x கூட தேவையில்லாம என்ன இருக்கு இங்க? 5/7. 5/7 இருக்கு. எனக்கு அந்த 5/7 வேணாம். அடிட்டிவ் இன்வெர்ஸ்ல பார்த்தோம்ல 5/7 வேணாம். நான் 5/7 கூட என்ன பண்ணா அந்த 5/7 போயிடும். சார் அதோடைய மைனஸ். வெரி குட். அப்ப 5/7 கூட நான் -5/7 போட்டா எனக்கு இது போயிடும், 0 ஆயிடும். கரெக்டா? எஸ் சார். நான் லெஃப்ட் சைடுல என்ன பண்றேனோ அதே தான் ரைட் சைடுலயும் பண்ணணும். அப்ப 14/49 கூடயும் இங்க என்ன பண்ண, ஒரு 5/7 சப்ட்ராக்ட் பண்ணேன். அங்கேயும் ஒரு 5/7 நான் சப்ட்ராக்ட் பண்ணேன். புரிஞ்சுதா? இப்ப இந்த 5/7 -5/7 என்னவாயிடும்? +5/7 -5/7 என்னவாயிடும்? சார் +5/7 -5/7. ஓகே, +5/7 -5/7 என்னவாயிடும்? 0 ஆயிடும் சார். அப்ப இங்க எனக்கு என்ன மட்டும் தான் இருக்கும்? x மட்டும் தான் இருக்கும். அப்ப x is equal to 14/49 -5/7. கரெக்டா? எஸ் சார். இந்த ஸ்டெப்பை தான் ஸ்கிப் பண்றதுக்காக நம்ம என்ன சொல்றோம்னா, இங்க இருக்க +5/7 அங்க போச்சுன்னா -5/7 சொல்றோம். ஆனா உள்ள இருக்க விஷயம் புரிஞ்சுச்சா? இதை நான் ரிமூவ் பண்றதுக்காக ஒரு -5/7 போடுறேன். இங்க என்ன பண்றேன்னா அதையும் அந்த பக்கமும் பண்ணணும். அதனாலதான் இப்படி வந்துச்சு. இப்ப 49 and 7 லைக் ஃபிராக்ஷனா அன்லைக் ஃபிராக்ஷனா? 14/49 -5/7. இப்ப இது ரெண்டும் லைக்கா அன்லைக்கா? அன்லைக் ஃபிராக்ஷன். அப்ப லைக் ஃபிராக்ஷனா மாத்தணும். 49 கூட ஏதாவது மல்டிப்ளை பண்ணா 7 வருமா? 7 கூட என்ன பண்ணணும்? 7. அப்ப நான் இங்க 7 ஆல பண்ணா இங்கேயும் 7 ஆல பண்ணுவேன். So x is equal to 14/49 minus 5/7 sir 35/49. இப்ப 14ல இருந்து 35 போச்சுன்னா மீதி 35 minus 14. It is 21. Correct? What 21? Yeah, -21. ஏன்னா இது ரெண்டும் வேற வேற நம்பர், different number, subtract, I mean different sign, subtract and put the sign of the எதோட சைன் போடணும்? பெரிய நம்பரோட வேல்யூ. பெரிய நம்பர். அப்ப இங்க பெரிய நம்பர் 35. அப்ப அதோட சைன் மைனஸ்னு போட்டேன். ஓகேவா? இதுக்கு வெரிஃபிகேஷன் என்னன்னா x இருக்கிறத இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணேன். 5/7 x ஓட வேல்யூ என்ன? -21/49. -21/49. இதை சால்வ் பண்ணும். இப்ப லைக்கா அன்லைக்கா? இது லைக்கா அன்லைக்கா? அன்லைக் அன்லைக் அன்லைக். அப்ப நான் 7 கூட 7 மல்டிப்ளை பண்றேன், மேலேயும் 7 மல்டிப்ளை பண்றேன். 7 7s are 49 and 5 7s are 35. -21/49. இப்ப 35ல இருந்து 21 போச்சுன்னா 14/49 ஆன்சர் வந்துருச்சா? This is the verification. So word problem இப்படி தான் இருக்கும். Yes, you can take it on that. சார் சொல்லுப்பா. ஒரே ஒரு டவுட். எனக்கு இந்த போர்டு வந்து இப்ப பிளர்ரா இருக்கு சார். நான் இது மட்டும் மைண்ட்லயே வச்சுக்கிட்டுமா? போர்டு பிளர்ரா இருக்கா? கிளியரா தான் சார் இருக்கு. உங்க நெட்வொர்க் இஷ்யூஸ் ஓகே சார். எனக்கு தான் நெட்வொர்க் இஷ்யூ. இப்ப கால் வந்ததுனால. Okay, I'll post it in the video. You can just find it. எஸ் சார். Okay. மிச்சதெல்லாம் So இப்போ நான் okay. So இப்போ எது பார்த்துட்டோம்னா ஆபரேஷன்ஸ் ஆன் ரேஷனல் நம்பர்ஸ் பார்த்தாச்சு and ப்ராப்பர்ட்டிஸ் ஆன் ரேஷனல் நம்பர்ஸ் பார்த்தாச்சு. ஆபரேஷன்ஸ் வந்து ப்ராப்ளம் கேட்டா எப்படி பண்ணும்? இங்க வாட் இஸ் டு பி ஆடட்னு கேட்டாங்களே, வாட் ஹேஸ் டு பி சப்ட்ராக்ட்னும் போது சைனை மட்டும் மாத்திப்பேன். அதே ப்ரொசீஜர் தான். வாட் ஹேஸ் டு பி மல்டிப்ளைனும் போது இங்க மல்டிப்ளிகேஷன் போட்டுருவேன். அவ்வளவுதான். ஓகேவா? எஸ் சார். So arithmetic operations on rational number முடிச்சு. இதை தாண்டி இன்னும் ஒண்ணே என்ன பார்க்கணும்னா how to represent a rational number on a number line. அதை we'll see it in the next class, that is on tomorrow. இன்னைக்கு நடத்த இந்த பேஸ் பண்ணி I'll give homework for you. I'll post it in the group and you have to complete it. Done? சார் அதை முடிச்சிட்டு நான் உங்களுக்கு எதுல சென்ட் பண்ணனும்? அதை முடிச்சிட்டு நீ எனக்கு பர்சனலாவே அனுப்பலாம் as PDF file. I'll correct and send you back. Okay?
ஓகே சார் சார் இப்போ ஓகே கிளாஸ் நான் ஹோம்வொர்க் என்னன்னு அதுல போஸ்ட் பண்றேன். ரெண்டு தான் இருக்கு. இப்போ கிளாஸ் ஒர்க் நீ எனக்கு பிடிஎஃப் எடுத்து அனுப்புறோம். ஓகே சார் அனுப்பிச்சு விடுறேன். ஓகேப்பா, வில் மீட் டுமாரோ. பை டா. தேங்க் யூ சார். எஸ் பை.